அந்த சிவனடியார் யாரா இருப்பார்? இது கூட தெரியாதா? சிவனடியார் சிவனடியாராய்த்தான் இருப்பார். போ கமலி, விளையாட இதுவா சமயம்? இப்போதெல்லாம் என்னுடன் விளையாட உங்களுக்கு பிடிக்குமா? அந்த ராஜகுமாரனுடன் வேண்டுமானால் போதும். ஆமாம், அப்பர் பெருமான் இங்கு வந்திருக்கிறாராமே, அவரை கேட்டால் தெரியுமா? அவரும் அடியார் இவரும் அடியார். ஒருவேளை தெரிந்தாலும் தெரியலாம். சரி, பல்லக்கு தயாராகட்டும். கடவுளின் அடிமை தேடி காதலின் அடிமை போக போகிறதாக்கும். சரி போ. வா குழந்தா, வா. உட்காரம்மா. நலம்தானே? இவ்வளவு தள்ளாத வயதில் தாங்கள் எதற்காக பிரயாணம் செய்ய வேண்டும்? தாங்கள் தரிசிக்காத ஸ்தலமும் இருக்கிறதா? எங்கெல்லாம் போயிருந்தீர்கள் சுவாமி? தில்லைப்பதி வரை போயிருந்தேன். பொன்னம்பலத்தில் ஆடும் பெருமானை எத்தனை தடவை தரிசித்தால் தான் என்ன? இன்னும் ஒரு முறை கண்ணார கண்டு இன்புற வேண்டும் என்ற ஆசை உண்டாகத்தான் செய்கிறது. ஆஹா, அந்த ஆனந்த நடனத்தின் அற்புதத்தை தான் என்னவென்று வர்ணிப்பேன். அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் மனித பிறவி எடுக்கலாமே. எடுக்க வேண்டியதுதான் சுவாமி. ஆனால் எல்லா சிவனடியார்களும் அப்படி இல்லையே. சோழ நாட்டில் புதிதாக தோன்றியிருக்கும் சிவனடியார் ஒருவர். அவரை பார்க்கத்தானே முக்கியமாக யாத்திரை கிளம்பினேன். நான் அந்த ஞான வள்ளலை பார்க்க வருகிறேன் என்று தெரிந்ததும் அவரே என்னை பார்க்க வந்து விட்டார். தில்லைப்பதியிலே இருவரும் சந்தித்தோம். ஆஹா, அந்த பிள்ளைக்கு ஞான சம்பந்தன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம், எவ்வளவு பொருத்தம். பால் மனம் மாறாத அந்த பாரருக்கு எப்படித்தான் அவ்வளவு சிவஞான செல்லும் சித்தி ஆயிற்று. என்ன அருள்வாக்கு! அந்த பிள்ளை ஞானப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளையாய்த்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் முகத்தில் மீசை முளைப்பதற்கு மன்னிக்க வேண்டும் சுவாமி. நான் சொல்லும் சிவனடியார் முகத்தில் மீசை முளைக்காதவர் அல்ல, ஜடாமுகுடதாரி, புலித்தோல் போர்த்தவர். நீ யாரை பற்றி கேட்கிறாயோ எனக்கு தெரியாது. ஜடாமுகுடத்துடன் புலித்தோல் தரித்த சிவனடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வேறு ஏதாவது அடையாளம் உண்டானால் சொல்லு. அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். நான் சொல்லும் சிவனடியார் ராஜரீக காரியங்களில் எல்லாம் தலையிடுகிறாராம். என் தந்தைக்கு விரோதமாக கலகங்களை தூண்டி விடுகிறாராம். அதிசயமாய் இருக்கிறதே. சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களை போல் போற்றி வளர்த்து வரும் உன் தந்தைக்கு விரோதமாகவா கலகம்? வேடிக்கைதான். அப்படிப்பட்ட சிவனடியார் யாரையும் எனக்கு தெரியாதே. நல்லது சுவாமி, நான் போய் வருகிறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். விக்ரமன் கடல்களுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் அவனுடைய வீர பராக்கிரமங்களை இன்னும் அதிகமாக வளர்க்கும். மேலும் அவன் திரும்பி தாய் நாட்டுக்கு வரும்போது, ஐயோ, அவன் வரவேண்டாம் சுவாமி, வரவேண்டாம். தாய் நாட்டில் காலடி வைத்தால் சிறசாகினே என்றுதான் சக்கரவர்த்தி கட்டளையிட்டு இருக்கிறாரே. எங்கேயாவது கண்காணாத தேசத்தில் அவன் உயிரை வைத்துக் கொண்டிருக்கட்டும், அதுவே போதும். ஆனால் அப்படி அவனால் வராமல் இருக்க முடியாத அருள்மொழி. என்றைக்காவது ஒரு நாள் அவன் வந்துதான் தீருவான். தாயின் பாசமும் தாய் நாட்டின் பற்றும் அவனை கவர்ந்து இழுக்கும். அத்துடன் இந்த இரண்டு பாசங்களை காட்டிலும் வலிமை பொருந்திய வேறொரு பாசமும் சேர்ந்திருக்கிறது. உனக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை. என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி? ஆமாம், தாயின் அன்பையும் தாய் நாட்டு பற்றையும் காட்டிலும் பெரியதொரு சக்தி அவனை திரும்பவும் இத்தேசத்திற்கு வரும்படி இழுக்கும். அது ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள காந்த சக்தி தானம்மா. ஐயோ, என்னவெல்லாமும் சொல்லுகிறீர்களே. எனக்கு மிஞ்சி இருந்த செல்வம் எல்லாம் என் பிள்ளையின் அன்பு ஒன்றுதானே. அதற்கும் ஆபத்து வந்து விட்டதா? அந்த பெண் யார் சுவாமி? பல்லவ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி. என் பதியினுடைய பரம விரோதியின் மகளா சுவாமி? ஐயோ, என்னமா ஒன்றும் புரியவில்லையே. அருள்மொழி, மகாராணி, மகாராணி. மகாராணி, மகாராணி. அருள்மொழி, சுவாமி, எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? உனக்கு ஒன்றுமே நேரவில்லை அம்மா. நீ போகலாம்.
உன் மகனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இல்லை சுவாமி, ஏதோ வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள். ஓ, அதுவா? சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன். அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று எண்ணினேன். ஆமா, நினைவு வருகிறது. ஆனால் அது சந்தோஷ செய்தியா? இல்லை சுவாமி, இல்லை. பகைவனுடைய பெண்ணை பார்த்து என் மகன் மயங்கி விட்டான் என்பது எனக்கு எப்படி சந்தோஷ செய்தியா இருக்க முடியும்? அருள்மொழி, உன் பதியினுடைய பகைவன் நரசிம்மவர்மனுடைய மகள் அவள் என்பது உன் மகனுக்கு தெரியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை, ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை. தூரத்திலிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்ததுதான். அதற்குள் அவர்களுக்கு கல்யாணமே நிச்சயமாகிவிட்டது போல் நீ கலக்கமடைய வேண்டாம் அம்மா. நல்ல வேளை என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். அருள்மொழி, நீ அந்த குழந்தை குந்தவையை பார்த்ததில்லை. அதனால் தான் இப்படி எல்லாம் வெறுப்பாக பேசுகிறாய். தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா சுவாமி? நெருங்கி பழகியும் இருக்கிறேன் அம்மா. என்னிடம் குந்தவைக்கு மிகுந்த பக்தி விசுவாசம் உண்டு. அவளோடு நீ 2 நாள் பழகிவிட்டால் உன்னால் அவளை மறக்கவே முடியாது. வேண்டாம் சுவாமி, எனக்கு இனிமேல் ஒருவரையும் பார்க்கவும் வேண்டாம், பழகவும் வேண்டாம். அருள்மொழி, ஒரு காலத்தில் நீ என்னிடம் ஒரு வரம் கேட்டு வாங்கிக் கொண்டாய். அதன்படியே நான் உன் மகனுடைய உயிரை காப்பாற்றினேன். உண்மைதான்? ஆம் சுவாமி, அதில் என்ன சந்தேகம்? அதற்கு பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன். அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும். சிவ சிவா, சுவாமி, அடியாளுக்கு ஆணையிட வேண்டியவர் அல்லவா தாங்கள்? சரி, கட்டளையிடுகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவை உன்னிடம் வருவாள். அவள் தாயில்லா பெண். தாயின் அன்பு காணாமல் அவளுடைய இதயம் உலர்ந்து போயிருக்கிறது. அதனால் தான் அம்மா, எனக்கு கூட அவள் மேல் அவ்வளவு பாசம். அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது நீ அவளை நிராகரிக்காது. அன்புடன் உன் மகளை போல் அவளை ஏற்றுக்கொள். உன் மனப்புண் ஆறுவதற்கும் அது அனுகூலமாக இருக்கும். தங்கள் ஆணைப்படி நடக்க முயற்சிக்கிறேன் சுவாமி. ஆனாலும் எங்கள் குலத்துக்கே ஜென்ம விரோதி ஒருவருடைய மகளிடம் நான் அன்பு செலுத்துவது எப்படி? மேலும் மகனுடைய உயிரை காப்பாற்றும் விஷயம் குந்தவிதான் எனக்கு மிகவும் உதவியாயிருந்தார். அப்படியா? ஆமாம். அந்த பெண்ணை நேரில் பார்த்த பிறகு நீயே புரிந்து கொள்வாய். நான் சென்று வருகிறேன் அம்மா. சென்று வாருங்கள் சுவாமி.
ஒளி என்றென்னை எண்ணும் நீ யாரோ, எண்ணும் நீ யாரோ, இருளகற்றும் ஒளி என்றென்னை எண்ணும் நீ யாரோ, எண்ணும் நீ யாரோ, கண்டும் காணாதேங்கும் கண்கள் காதல் கண்களோ, காதல் கண்களோ, இதயவானின் உதய நிலவே எங்கே போகிறேன், நான் எங்கே போகிறேன். குந்தவி, ஏனம்மா இப்படி ஒரு மாதிரியா இருக்கிறாய்? உடம்பு நன்றா இல்லையா? உடம்புக்கு ஒன்றும் இல்லையப்பா, மனதுதான் சரியாக இல்லை. ஓ, மனது இருக்கிறது, அது மிகவும் பொல்லாததம்மா. மத்தகஜத்தை போன்றது மனம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை புத்தி என்கிற அங்குசத்தால் அடக்கி ஆள வேண்டும். அதை விட்டு விட்டு சமண முனிவரை போய் பார்த்தால் சஞ்சலம் தீர்ந்து விடுமா? அவரை நான் பார்த்து விட்டு வந்தது உங்களுக்கு எப்படி பார்த்திருந்தது? என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமல் போனால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை என்னால் எப்படி அம்மா ஆள முடியும்? எனக்கு என்னமோ இந்த ராஜ்ய விவகாரங்கள் எல்லாம் பிடிக்கவே இல்லை. பேசாமல் நான் சமண சமயத்தையோ பௌத்த சமயத்தையோ சேர்ந்து விடலாம் என்று இருக்கிறேன். ஏனுமா அப்படி? நமது சைவ வைஷ்ணவ சமயங்கள் என்ன பாவம் செய்தன? அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டதப்பா. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்று கூட சில சமயம் தோன்றுகிறது. அடடா, அவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டதா? ஆமாம், அப்பர் பெருமானை போய் பார்த்து விட்டு வந்தாயே, அவர் மனித பிறவியின் மகிமையை பற்றி உனக்கு ஒன்றுமே சொல்லவில்லையா? தில்லை அம்பலத்தில் ஆனந்த நடனமிடும் பெருமானை தரிசிப்பதற்காகவே. நிறுத்துங்களப்பா, அந்த கிழவருக்கு வயதாகி புத்தி தடுமாறி விட்டது. ஆனந்தமாம் நடனமாம். இந்த அழகான உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஆனந்தம் வேறு நடனம் வேறு வேண்டி கடந்ததாகும். எனக்கும் ஒரு காலத்தில் இப்படிதான் அம்மா இந்த உலகமே பிடிக்காமல் இருந்தது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பெண்ணாய் பிறந்தேன் என்பதுதானோ என்னமோ? இல்லை அம்மா, இல்லை. நீ பிறந்த பிறகு உலகம் எனக்கு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. பிறப்பதற்கு முன்னால் தான் வாழ்க்கையின் மேல் எனக்கு மிக மிக வெறுப்பாக இருந்தது. அதற்கு காரணம் என் அப்பாவின் மேல் எனக்கு இருந்த கோபம்தான். இப்போது சொல், உனக்கு வாழ்க்கையில் வெறுப்புண்டாக இருப்பதற்கும் அதுதானே காரணம்? என் மேல் உனக்கு சொல்ல முடியாத கோபம் இல்லையா? உங்கள் மேல் எனக்கு என்ன கோபம் அப்பா? உங்களுடைய தர்மராஜ்யத்தில் இப்படிப்பட்ட அநியாயம் நடந்து விட்டது என்றுதான் வருத்தமா இருக்கிறது. இதுதானா பிரமாதம்? அநியாயம் செய்ய எனக்கு சக்தி உண்டென்றால் அதை நிவர்த்தி செய்வதற்கும் எனக்கு சக்தி உண்டல்லவா? உண்மையில் அப்படி ஏதாவது நடந்து விட்டதாக எனக்கு தெரிந்தால் உடனே அதற்கு பரிகாரம் செய்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன். இது நிஜம்தானே அப்பா? சோழ ராஜகுமாரனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லை என்று தெரிந்தால் தண்டனையை மாற்றி விடுவீர்கள் அல்லவா? நிச்சயமாய் மாற்றி விடுவேன். அப்படியானால் அந்த போலி சிவனடியாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருடைய தாடியை பற்றி இழுத்துக் கொண்டு வந்து உங்கள் முன்னிலையில் நிறுத்தாவிட்டால் என் பெயர் குந்தவி அல்ல. செய்யம்மா செய். இன்னும் 2 நாளில் நான் உறையூருக்கு போக போகிறேன். நீயும் வருகிறாயா? வருகிறேன் அப்பா.
அங்கே எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. அருள்மொழி ராணியை நான் பார்க்க போகிறேன். அருள்மொழி ராணி உன்னை பார்க்க சம்மதிக்க வேண்டுமே. அவர் என்னை பார்ப்பதற்கு என்ன தடை? ஏன் மறுக்கிறார்? அருமை மகன் விக்கிரமனை தேசபிரஷ்டம் செய்தவனுடைய மகள் ஆயிற்றே அம்மா, நீ உன்மேல் கோபம் இல்லாமல் இருக்குமா? என் மேல் எதற்காக கோபிக்க வேண்டும்? ரொம்ப அழகுதான். நான் அவருடைய பிள்ளைக்கு துர்போதனை செய்து சக்கரவர்த்திக்கு விரோதமாய் கலகம் செய்யும்படி தூண்டினேன். என் மேல் கோபித்துக் கொண்டு என்ன பிரயோஜனம்? பெண்ணாய் பிறந்தவர்களிடம் தர்க்க ரீதியை எதிர்பார்ப்பதிலும் பிரயோஜனம் இல்லைத்தான். நான் வருகிறேன் குழந்தாய். இளவரசே, அதோ தெரிகிறதே, அந்த தீவின் அருகில் தான் தங்களை இறக்கி விட்டு வரும்படி எங்களுக்கு கட்டளை. தங்களுக்கு நீந்த தெரியும் அல்லவா? தெரியும். கரைக்கு எவ்வளவு தூரத்தில் என்னை இறக்கி விடுவீர்கள்? ரொம்ப தூரத்தில் விட்டுவிட மாட்டோம். ஒத்தாசைக்கு ஒரு கட்டுமரத்தையும் போடுவோம். இறங்க மறுத்தால் அதே கட்டையில் தங்களை சங்கிலியால் கட்டி மிதக்க விட்டு விடும்படி கட்டளை. சரி, நீங்கள் சொல்லும் இடத்தில் நானே இறங்கி விடுகிறேன். நல்லது. விக்ரமா, எனக்கு நீ செய்ய ஈமக்கடன் இதுதான். மகாராஜா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? தங்கள் முகம் இப்படி வாட காரணம் என்னமோ தெரியவில்லை. இத்தனை பேர் சுற்றி இருந்தும் என்னை தனிமையில் துன்பம் வாட்டுகிறது. அந்த துன்பத்தை தீர்க்க மருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. தங்கள் உத்தரவு கிடைத்தால் நாளைக்கே வேண்டுமானாலும் போய் வருகிறேன். அது என்ன மருந்து? மகாராஜாவுக்கேற்ற மகாராணி மருந்துதான். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அம்மாவை பார்த்து 3 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. அவர்களின் நினைவுதான் அடிக்கடி தோன்றி என்னை வதைக்கிறது. ஏன் அவர்களையும் இங்கே அழைத்துக் கொண்டு வந்து விட்டால்? அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியே என் தந்தை எனக்கு அளித்து விட்டு சென்ற திருக்குறளையும் உடைவாளையும் இங்கே கொண்டு வந்து விட வேண்டும். அப்படியானால் நாளை தமிழ்நாட்டுக்கு செல்லும் வணிக கப்பலில் நானும் போகலாம் என்று இருக்கிறேன். நாங்களா? ஆமா. அங்கிருந்து நான் திரும்பி வரும் வரை சண்பக நாட்டின் ராஜ்யபாரத்தை தாங்கள் தான் வகிக்க வேண்டும். மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள். நான் வரும்போது மகாராணியுடன் வந்தாலும் வருவேன் என்று சொல்லுங்கள், சம்மதிப்பார்கள். மகிழ்ச்சி, நான் வருகிறேன். அதோ கரை நெருங்கி விட்டது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது மகாராஜா. பார்த்தீர்களா, மறுபடியும் மகாராஜா என்று ஆரம்பிக்கிறீர்களே. மன்னிக்க வேண்டும் தேவசேனரே. அதுதான் சரி. தாய்நாட்டில் இருக்கும் வரை என்னை நீங்கள் சந்திக்கவே முயற்சி செய்யக்கூடாது. அப்படியே சந்தித்தாலும் என்னை நீங்கள் தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ளக் கூடாது. இத்தப்படி நடக்கிறோம். அடுத்த அமாவாசை என்று
எல்லோரும் இந்த துறைமுகத்துக்கு வந்து சேர வேண்டும். எக்காரணத்தினாலாவது நான் வர இயலாவிட்டால் என்னை பற்றி நீங்கள் எவ்விதம் விசாரிப்பீர்கள்? ரத்ன வியாபாரி தேவசேனர் என்று விசாரி. சரி, எல்லோரும் இறங்க சித்தமாயிருங்கள். நமது முயற்சிக்கு முதல் வெற்றி. இந்த பேதை பெண்ணை கொண்டா மாதாளியின் சாம்ராஜ்யத்தை சாதிக்கப் போகிறீர்கள்? உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். இவளையும் இவள் மகன் விக்கிரமனையும் கொண்டுதான் அந்த சிவனடியாரை கொண்டு வர வேண்டாம். ஜாக்கிரதையாக இவளை பார்த்துக்கொள். தேவியார் உங்களிடம் ஏதோ பேச வேண்டுமாம், அழைக்கிறார்கள். யாரையா நீர்? இந்த தேசத்து மனிதர் இல்லை போல இருக்கிறதே. ஆம் தேவி, நான் கடலுக்கு அப்பால் உள்ள செண்பகத்தீவில் வசிப்பவன், ரத்ன வியாபாரம் செய்பவன். என் பெயர் தேவசேனன். செண்பகத்தீவு, அந்த தீவை ஆளும் அரசன் யாரோ? சோழ நாட்டின் இளவரசர் விக்ரமர் தான் எங்கள் அரசர். நீங்கள் ரத்ன வியாபாரி என்பதாக சொன்னீர் அல்லவா? ஆமாம், என்னிடம் மேன்மையான ரத்னங்கள் இருக்கின்றன. வேண்டுமானால் தங்களிடம் இப்பொழுதே காட்டுகிறேன். இப்போது வேண்டாம், சாயங்காலம் அரண்மனைக்கு வரும். வருகிறேன். ஆனால் அரண்மனைக்குள் வந்து யார் என்று கேட்பது? குந்தவி தேவியன் தோழி மாதவி என்று கேட்டால் என்னிடம் அழைத்து வருவார்கள். தடை ஒன்றும் இராது. கட்டாயம் வருகிறேன். நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே வர்றேன். ஒரே பக்கமா பாத்துக்கிட்டு இருக்கிறிய, இப்படி பார்த்தா கண்ணு என்ன ஆகும்? விழி பிரிங்கிரும். உனக்கு எந்த ஊர்? உன் பேர் என்ன? எதுக்கா இங்க வந்தாய்? நான் செண்பகத்தீவை சேர்ந்தவன். என் பெயர் தேவசேன்.
நான் ரத்ன வியாபாரம் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன். ஓஹோ, சண்பகத்தீவைச் சேர்ந்தவனா நீ? உங்கள் தீவை அரசாளுபவன் சோழ நாட்டு இளவரசன் விக்ரமன் தானே? ஆம், அவர்தான் எங்கள் தீவுக்கு அரசன். உங்கள் அரசன் தாயார் அருள்மொழி தேவிக்கு ஏற்பட்ட விபத்தை பற்றி அவருக்கு தெரியுமோ? என்ன அருள்மொழி தேவிக்கு என்ன? யார் நீ? சரி, என்னுடன் வா. அந்த போலி சாமியார் பையதான் என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டான். நீங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கிறீங்க நான் பாக்குறேன். ஆமா, இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கிறது? அந்த படுபாவி மாரப்ப பூபதி வராப்புல இருக்க. நாம அகப்பட்டாலும் இந்த பெட்டி அகப்படாம இருக்கணுமே உங்க கையில. சுவாமி, நீங்களா? பேசிக்கொண்டு இருக்க நேரமில்லை. அந்த பொட்டியை எப்படி கொடு, நான் பத்திரமாக காப்பாற்றி மறுபடியும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன். குடு குடு குடு. ஏ பொண்ணா, கையில என்ன? கையில ஒண்ணு இல்லீங்களே. விரல் தெரியுது. கையில என்னமோ நீ கொண்டு வந்ததை காட்டு. கையில என்னமோ கொண்டு வந்திருந்தா இவன் இல்லாம இருக்குமா? ஏதோ பாருங்க ஜனாபதி. அந்த கையை காட்டு. அந்த கையை காட்டு. ஏதோ ஓ, பாருங்க, நல்லா பாருங்க. இது பாருங்க, பழைய சோத்தை கேக்குறாரு. அடே, பழைய சோத்தையா? அடடா, சாப்பிட்டுட்டேன். நான் பழைய சோத்தை கேட்கிறேன், வத்தல் போடுறதுக்கு ஆளை பாரு. சாப்பிடல, என்கிட்ட மட்டும் விளையாடாத நீ. நான் சேனாதிபதி மகாமுங்கோவி. ஆமா, என்ன 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 இது பேசிக்கலாம். இது போங்க. அது என்ன கையில? ஒண்ணும் இல்லைங்க. மறைக்காதே. ஒண்ணு இல்லைங்க, காத்து இதுக்கு வேண்டாம். காத்தாவது மழை அதுக்கு மாதிரி காட்டுங்க. சரி, குடுப்பண்ணு. குடுக்கவா? குடுண்டாங்க. இதோட விளையாடாதீங்க. அட, கொடுபிள்ள குடுண்டாங்க. இந்தாங்க. இது நெருப்பு. நான் தண்ணிட்டு நினைச்சேன். நெருப்பு. கோபம் இருக்க சுட்டுடுதா? இல்ல, சும்மா வாங்க. சரி, ஆமா, நடு ஜாமத்துல உங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேலை? நாங்க சும்மா வந்தோம். என்ன பாபால் பிடிக்கவா? ஆமா. ஆமாவா? இனிமே இங்க வரப்படும். சரி, போறோம். நம்ம 2 பேரும் நண்பர்கள் தானே? ஆமா ஆமா. இப்படி வர பக்கத்துல நம்ம சிவனடியார் எங்க இருக்காரு தெரியுமோ? எங்க இருக்காரு? எனக்கு தெரியாம தானே நான் உங்ககிட்ட கேக்குறேன். அது எனக்கு தெரியாம தானே கேக்குறேன். ஓ, சிவனடியாரா? ஆமா. அவரு சாமியாரா? சாமியாரு. அவரு வரட்டும், கேட்டு சொல்றேன். வரட்டும், கேட்டு சொல்றியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னைக்காவது அந்த பண்டார பயலை நான் பிடிக்கல, இனிமே மீசையை நான் வைக்கல. ஆமா, பாருங்க சேனாதிபதி ஐயா, நீங்க மீசை எடுத்தோன்னு என்ன வந்து பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு சுங்கடி சேலை வாங்கி தரேன், கட்டுங்க. ஆடாடா, ரொம்ப லட்சணமா இருக்குமே, கட்டிங்க நீங்க. என்னையா படம் கட்ட சொல்ற நீ? ரொம்ப திமிரு, ரொம்ப திமிரு. கோவமா இருக்க. உடவைய வாங்கி கொடுக்க போற நீ. ஆகப்படுவ நீ. ஆகப்படுவ நீ. என்ன பொண்ணு சிரிக்கிற? ஒண்ணுமில்ல, அந்த மதிகட்ட மாரப்பம் நேத்து சொன்னதை நினைச்சுக்கிட்டேன். அவன் நம்ம சாமியார கையும் மையுமா பிடிக்க போறானா? அவர் தடமுடிய பிச்சரிஞ்சு ஆசாமி யாருன்னு நமக்கு காட்ட போறானா?
இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குதான்? அது எப்ப தெரியும்? அவர் சடைய பிச்சறிஞ்சால தெரியும். மனுஷன் அப்படியே மூர்ச்சை போட்டு விழுந்துட மாட்டான். ஆமா, யார் அந்த சாமியாரு? நீ முதல்ல அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு, அப்புறம் சாமியார் யாருன்னு சொல்லு. அதை நினைச்சாத்தான் வள்ளி பயமா இருக்கு. அந்த பொட்டி மட்டும் திரும்ப கிடைக்காம போனா நான் மகாராணி முகத்துல எப்படி முடிப்பேன்? அப்படி என்ன இருக்கு அந்த அதிசய பெட்டிக்குள்ள? அது அதிசய பெட்டி தான் வள்ளி. அதுக்குள்ள கரிகால சக்கரவர்த்தியோட உடவாள் இருக்கு. அதோட வள்ளுவர் பெருமான் தன்னுடைய கையினாலே எழுதின தமிழ் வேத சுவடியும் இருக்கு. பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னால மகாராணியை கூப்பிட்டு இளவரசருக்கு வயசு வந்து அவர் சுதந்திர மன்னரான பிறகுதான் இந்த பொட்டி அவர் கையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா, இவ்வளவு நாள் அந்த பெட்டி அரண்மனையில இருந்திருக்கு. இப்ப ஏன் மகாராணி அம்மா அதை எடுத்து வர சொன்னாங்க? அத பல்லவ ராஜாக்களை பற்றி தெரியாத உனக்கு? நல்ல வேலைப்பாடான பொருட்கள் எதை கண்டாலும் உடனே கொண்டு போயிருவாங்க. அதனாலதான் மகாராணி அதை எடுத்துட்டு வர சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படியா சமாச்சாரம்? எனக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் சாமியார் கையில பெட்டியை கொடுக்க தயங்கினேன். நீ என்னடா குடுகுடுன்னு அவசரப்படுத்திட்டியே? நான் என்ன செய்வேன்? அந்த அவசரத்துல வேற என்னதான் செஞ்சிருக்க முடியும்? ஆனா எனக்கு என்னமோ அந்த பெட்டி பத்திரமா திரும்பி வந்துருன்னு தோணுது. அரசர் கரசே, தங்களிடம் அபயப்பிரதானம் பெற்ற அரசர் பலர் தங்களுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். வரட்டும்.
என்னால் இங்கே தனியாக காலம் தள்ள முடியவில்லை பொன்னா. நானும் இவர்களுடன் ஸ்தல யாத்திரை போகிறேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த தோணித்துறையிலேயே இருந்து கொண்டிருங்கள். ஒருவேளை எப்போதாவது. மகாராணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மகாராணி. அழாதே வள்ளி, அழாதே. ஒன்னா அவர் கொடுத்து விட்டு சென்ற அந்த பெட்டியை பத்திரப்படுத்தி வை. ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் அவன் வந்தான். ஆகட்டும் மகாராணி, பத்திரமா ஒப்பிச்சிடுறேன். நான் சென்று வருகிறேன்.